ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு இதுதாங்க கடைசி வாய்ப்பு. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுறதா தான் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. குரூப் 2 மற்றும் குரூப் டி அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 5.2 லட்சம் பேர் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 18/8/2025 20/8/2025 டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணுறவங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 28/9/2025 அடுத்த மாதம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போதுங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ கேண்டிடேட் கார்னர்னு அதில் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்டாக ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழையன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் இருக்கும், அந்த குரூப் 2 அப்ளை பண்ண சேம் ஓடிஆர் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமும் ஓப்பன் ஆகும். இல்லை கடைசியாக வந்தீங்க அப்படின்னா கம்பேர்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A சர்வீசஸ்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு நேராக உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேம்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி அட்ரஸ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஜாதி சர்டிஃபிகேட். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா பெயர் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் பெயர் இருக்கக்கூடாது. அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஜாதி சர்டிஃபிகேட் உங்கள் அப்பா பெயர் தான் இருக்குமே தவிர ஹஸ்பண்ட் நேம் இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி, அதாவது நீங்கள் ஃபாரஸ்டர் வேலைப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் வேலைக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த 17 மேஜர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி உங்களுக்கான ஹைட்டு மற்றும் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட் அப்ளை பண்ணவங்க இந்த மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன், ஹைட்டு, மெஷர்மெண்ட், அதேமாரி உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஃபாரஸ்ட் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். வேணான்றவங்க ஃபாரஸ்ட்டை விட்டு மீதி இருக்க பதவிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் உடைய 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி அந்த மாதிரி எல்லாமே குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்களா, எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜ் எல்லாமே தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஓகே. இல்லை ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் டேஷ்போர்டு வந்து போயிட்டு ஸோ கீழே கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் எடிட் வேணும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஓடிஆர் அதாவது உங்கள் நேம், டேட்டா, உங்களுடைய நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜாதி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால்
ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் திருத்தம் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 3 எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியாது. கடைசி வரைக்கும் லாஸ்ட்டாக எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வரும். அது வந்தது வரைக்கும் நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணணும். ஏன்னா ஃபைனல் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணது கரெக்ஷன் ஆகும். இல்லை உங்களுக்கு பழைய டீட்டெயில்ஸை தான் காமிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க தாராளமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு தடவை கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ண இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து எடிட் பண்ணிட்டு எடிட்டட் பட் நாட் கன்ஃபார்ம்னு ஆப்ஷன் காமிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ திரும்ப நீங்கள் எடிட் கொடுத்து ஃபுல்லாக ஃபைனல் சப்மிட் வந்து பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் போதுமானது. வேறு யாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ குரூப் 2 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு, எடிட் பண்ணுறதுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு, எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. 20ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஹால் டிக்கெட் விடுவாங்க. அப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடும், எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து. ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.